எல்லாமே சின்ன பசங்க, யூத்து 2Kயா எல்லாம் 2Kயா இல்லை 90s இருக்கு. ஆனால் மெயினாக 2K இருக்காங்க. அந்த பசங்க போராட்டம்னு இப்போ தான் பழக ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 4-5 போராட்டங்களுக்கு போனாங்கன்னா அப்புறம் இந்த தொழிலை கற்றுக்குவாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லிவரேஜ் கொடுக்கணும், இல்லை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த பசங்க ஓடுறாங்க பார்த்தீங்களா, அது அந்த மோஸ்ட்லி யூத்து அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 2K ஜென்னோட உளவியல் என்ன அப்படின்றத நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இந்த பசங்க எல்லாம் ஒரு த்ரில் வேணும், அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு சர்ப்ரைஸ் வேணும். அந்த மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் செட்டு இருக்குது. இப்போ இந்த போராட்டத்துக்கு வர்றதுன்றது அப்படியே ஒரு ஜாலியாக எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து அப்படியே போராட்டம் வாழ்க அப்படின்ற சத்தம் போட்டுக்கிட்டு வர்றதெல்லாம் பயங்கரமான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த த்ரில் வரைக்கும் ஓகே. அந்த போராட்டத்துக்கு எல்லாம் சேர்ந்து அப்படி கூட்டமாக சேர்ந்து வர்றது ஒரு ரிஸ்க் தான். அந்த அளவுக்கு ரிஸ்க் ஓகே. அதை தாண்டி அரெஸ்ட் அப்படின்னு வர்றதுன்றது வந்து அவங்களுக்கு இட் இஸ் வெரி த்ரெட்டனிங். ஓகே, அதுக்கு அதாவது லைஃப் ரிஸ்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதாவது த்ரில் வேணும். அந்த த்ரில் வந்து ஒரு பாதுகாப்பான ஜோனுக்குள்ளே வேணும். அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து நழுவிடுவாங்க, இல்லை திருச்சி ஓட கூட செஞ்சிருவாங்க. அதை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த 2K ஜென்னோட சைக்காலஜி.